இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிவிசி ஆதார் கார்டுக்கு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக ஆதார் லெட்டர் டைப்பில் ஆதார் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அந்த மாதிரி டைம்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஆன்லைன் மூலமாக பிவிசி ஆதார் கார்டுக்கு 50 rupees அமௌண்ட் பே பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு 7 to 15 daysக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு போஸ்ட் மூலமாக வந்து சென்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இது வந்து பிவிசி கார்டுன்றதால டேமேஜ் ஆகாத இருக்கும். இதில் கோஸ்ட் இமேஜ் QR கூட அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது எப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது அதற்கான ப்ரொசீஜர் என்ன நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். myAadhar.uidi.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வெல்கம் டு மை ஆதார்னு இருக்கும். பாட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிவிசி ஆதார் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 seconds லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அந்த ஆதார் கார்டு பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் 50 rupees அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆதார் நம்பர் என்ரோல்மெண்ட் ஐடி 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆதார் நம்பரும் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா என்ரோல்மெண்ட் ஐடியும் என்டர் பண்ணலாம். ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருந்ததுன்னா மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் தற்போது என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 secondsலேயே பார்த்தீங்கன்னா 6 நம்பர் கொண்ட ஓடிபி உங்களோட மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ண பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணாலே இதில் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பிவிசி ஆதார் கார்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு தான் இந்த பிவிசி ஆதார் கார்டு வந்து போஸ்ட் மூலமாக வரும்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலமாக தான் வரும். அதற்கான ட்ராக்கிங் ஐடியும் கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். 50 rupees மட்டும் ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். அது க்ளோஸ் ஆன பிறகு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டியர் ரெசிடென்ட் சொல்லிவிட்டு உங்களுக்கான SR நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வைத்து தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். அதில் கீழே மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் பேமெண்ட் சொல்லியிருக்கும். நீங்கள் 50 rupees பே பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி 50 rupees அமௌண்ட் பே பண்ணுறங்க. பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு மை ஆதார் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு செக் ஆதார் பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்க SR நம்பர் மற்றும் கேப்சா கோடு என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகிட்டு உங்களுடைய பிவிசி கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இதன் மூலமாக அதோடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி பிவிசி ஆதார் கார்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.